ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நிதர்ஷனா. ஸோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டே. எதனாலனா எங்கள் அம்மாவோட பர்த்டே நாளைக்கு. ஸோ அதனாலே இது ரொம்ப ஸ்பெஷலான டே தானே. காமனாக எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான டே. ஆனால் எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. ஸோ இந்த டேயில் நாங்கள் எல்லோரும் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். அம்மாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்டெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம், ஸோ அது அம்மாவுக்கு தெரியாமல் எப்படிலாம் பேக் பண்ணுறோம். இந்த வீடியோ அம்மாவுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்ருக்கோம். அம்மா வெளியே அனுப்பி விட்டுட்டு இதை நாங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்ருக்கோம். அது அம்மா வர்றதுக்குள்ளே வீடியோ முடித்து எல்லாம் பேக் பண்ணுறது எல்லாம் உங்களுக்குலாம் காட்டுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிஃப்ட்டு கொடுக்கும்போது எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு அந்த ரியாக்ஷன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் போடுவேன். ஸோ நீங்கள் அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ வாங்க என்னென்ன கிஃப்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிஃப்ட் இது யார் கொடுத்தாங்கன்னா அக்கா. ஸோ அக்கா இப்போது ஜப்பானில் இருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என்கிட்ட சொல்லி, ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோ அனுப்புகிறேன்னாங்க. ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி நான் போய் கடைக்கெலாம் போய் ஃப்ரேம்லாம் செலக்ட் பண்ணி, அக்கா ஃபோட்டோ அனுப்பி அப்புறம் அதெல்லாம் எடிட் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோஷாப்புக்கு அனுப்பி அவங்க கரெக்டாக ஃபிட் பண்ணி அவங்க ஒரு 2 டேஸில் கொடுத்துட்டாங்க. டூ டேஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா. ஸோ இது அக்காவோட செலெக்ஷன். ஸோ இது அக்காவோட ஃபஸ்ட்டு கிஃப்ட். நெக்ஸ்ட் இது இனி பேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேக் பண்ணுறதையும் உங்களுக்கு போடுறேன். இது ஃபஸ்ட்டு கிஃப்ட். இது செகண்ட் கிஃப்ட். இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். சாரீ தான். ஸோ இந்த கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது காரைக்குடியில் போய் எடுத்தோம். இந்த சாரீ எடுக்கிறதுக்குள்ள ஐயோ ரொம்ப டயர்டாகிட்டோம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம். நிறைய சாரீ பார்த்தோம். இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு அந்த இது வரல, பிடிக்கல. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் பார்த்தா அங்கேயும் எங்களுக்கு செட் ஆகலை. எதுவுமே செட் ஆகலை. மறுபடியும் செகண்ட் ஃப்ளோரில் போனோம். எல்லாமே போய் பார்த்தோம். சரி, போகும்போது எஸ்கலேட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் இந்த கிளாத்து, அந்த கிளாத்து, அது நைஸாக இருக்கும், அதாக இருக்கும் சொல்லி கஷ்டப்பட்டு தேடி இந்த கிளாத்து அம்மாவுக்கு இந்த கிளாத்தில் கட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கஷ்டப்பட்டு தேடி இந்த ட்ரெஸ் எடுத்துட்டோம். சரி, டயர்டாக இறங்கலான்னு பார்த்தா ஸ்டெப்ஸில் இறங்க விட்டாங்கண்ணா. ஸ்டெப்ஸில் கால் அவ்வளோ நடந்து நடந்து கால் வலி. ஸோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கி மறுபடியும் எல்லாம் பில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே நானும் அப்பாவும் வர வழியில் ஃபுல்லாக பிளான் போட்டு வரோம். எப்படிலாம் உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம், அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி கொண்டு போகிறது. ஐயோ எவ்வளோ பிளான். அப்புறம் கடைசியாக என்ன பண்ணோம், இங்கே என்ன நான் வீட்டுக்கு பின்னணி வழியாக பேக்கை வச்சுட்டு அப்புறம் அப்பாவை மட்டும் முன்னாடி போக சொல்லி பேக் அப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நான் பின்னாடி வந்துட்டேன். அப்பாவுக்கு பின்னாடி பேக் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ கஷ்டப்பட்டு இது உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை. நெக்ஸ்ட்டு தேர்டு கிஃப்ட்னால் இது ரொம்ப அம்மாவுக்கு எப்போ வெளியே போனாலுமே வாங்கிட்டு வர சொல்கிற திங். இது ரொம்ப 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 பிடிச்சது அம்மாவுக்கு. அது என்னென்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான். இது பேக் பண்ணியிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட். ஸோ இது என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். ஸோ அவங்க இது ஓகே அம்மாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி தர சொன்னாங்க. ஸோ அதனால் அம்மாவுக்கு பிடிச்ச ஹோம்மேட் சாக்லேட் வாங்கியிருக்கோம். ஸோ இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன பண்ணியிருக்கோம், கபோர்டில் கொண்டு வச்சுட்டோம். ஸோ அதனால் லைட்டாக உருகிடுச்சு. இன்றைக்கி தெரியாமல் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ நாங்கள் ஃப்ரிட்ஜில் தெரியாமல் கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ இதெல்லாமே பேக் பண்ணணும். ஸோ பேக் பண்ணுறதையும் நீங்கள் பாருங்கள் என் கூடயே இருந்து. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்பா வாங்கி கொடுத்த டேட்ஸ். இது எதுக்காகனா அம்மாவுக்கு ஓகே ஹெல்த்தியாக இருக்கட்டும். ஸோ அப்படின்னு சொல்லி இதை அப்பா அப்பா மட்டும் தனியாக வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணலாம். ஸோ அதை பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இது பேக் பண்ணலாம். ஸோ
இது யாருடையது? இது வந்து அக்காவோட கிஃப்ட். தேங்க்யூ பாப்பா. சிரிப்புதான் எங்க அம்மா கலைய. Happy birthday to you. Happy birthday to you. சூப்பர் சூப்பர். இது வந்து அக்கா போட்ட லெட்டர். ஏ எனக்கு கண்ணு தெரியல. அம்மாக்கா இது கண்ணாடி கொடு. தேங்க்ஸ் பாப்பா. தேங்க்யூ அத்தான். நிதர்சனா பாப்பா தேங்க்யூ. இது வந்து நானும் அப்போ போய் வாங்கினேன். தானே நல்ல கலர். சூப்பர். தேங்க்யூ அத்தா. தேங்க்யூ. இல்லை 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 அப்பா கொடுத்துருக்காது வாங்கிக்கிறேன். இது எங்கிட்ட ஓப்பன்னே தெரியல. திரும்ப இருக்கு போதுமா எல்லாத்துக்கும். தேங்க்யூ பாப்பா. கலர் நல்ல கலர் நல்ல கலர். சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணாடி இந்த மாதிரி கண்ணாடி. தேங்க்யூக்கா. இது எப்போ எழுதுனேன்? ஐயே என்னது இது? வந்து ஐயப்பா கொடுக்க சொன்னேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயப்பா கொடுக்க சொன்னானா? ஆப்பா எங்க இருந்தாலும் என் பொண்ணு சூப்பர். என்ன என் பையன் புதுசாக வாங்கி கொடுத்துருக்கான் வருமானம் வந்தனால. அதானே ஐயப்பன் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஏ ஐயப்பா ஐயப்பா. தேங்க்ஸ் நிதர்சனா. இங்க பாரு பாப்பா. பாப்பா இங்க பாரு சாக்லேட். இங்க பாரு சாக்லேட்டுமா. எவ்வளோ சாக்லேட்டுன்னு பாரு. ஆனால் கீழேக்கோ அதில் வேணா சாக்லேட்டுமா. தெரியுதா மா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாங்கிட்டேன். சரி நான் கொடுக்க மாட்டேன். தாங்கக்கா. என்ன
இது அப்பாவா? ஒரு அப்பா கொடுக்க மாட்டாரா? தேங்க்யூ அத்தா, தேங்க்யூ கைஸ். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே அப்போது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் அமுத்திடுங்க. ஸோ உங்களோட லைக் தான் வந்து என்னோடய மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.